என்னுடைய மெசேஜை பாதி பேசிட்டாங்க. நான் என்ன பேசுகிறது அங்கேயே நின்றுட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன். நான் எடுத்த மெசேஜ் அண்ணா அங்கங்கே முடிச்சிட்டாரு, வர்ஷிப்லேயே முடிச்சிட்டாரு. ரெண்டாவது அக்கா அவர்களும் லாஸ்ட் டைமில் அவங்களும் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நானும் ஒன்றொரு வாட்டி முடிச்சுக்கிறேன், சரிங்களா? ஆமாம், வாசிக்கலாம். ஆமேன். முடிந்தது. என்ன முடிந்தது? யாராவது சொல்ல முடியுமா என்ன முடிஞ்சது? சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆண்டவர் அவர் சரீரத்தில் இறக்க போகிறாரு. இப்போ சில பேருக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்ம மறிக்க போகிறோன்னு தெரியும். அதனால் நம்ம அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறார் பழகுது ஆண்டவர். அதனால தான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் அந்த முடிந்தது இல்லை. இது இயேசு இந்த பூமியில் எதற்காக வந்தாரோ அந்த வேலை முடிந்தது. ரட்சிப்பின் வேலை செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. என்ன வேலை செய்து முடித்தார்? பிதா அவருக்கென்று என்ன வேலையை நியமித்தாரோ அந்த வேலை எல்லாத்தையும் அவர் செய்து ரொம்ப கம்பீரமாக சொல்கிறார், முடித்தார். ஃபஸ்ட்டு 3 வார்த்தை ஜோ சொன்ன மாதிரி ரொம்ப ஏத்தம் தான். அதுக்கு அடுத்த வார்த்தை கொஞ்சம் அப்படி இறங்கின மாதிரி தான். லாஸ்ட்டாக இந்த 5வது வார்த்தை ரொம்ப கம்பீரமாக சொன்னார், முடிந்தது. அல்லேலூயா. அது எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். யோவான் 17:4 வாசிச்சிங்கன்னா, வாசிங்களா யாருன்னா? யோவான் 17:4. ஆமேன். என்ன சொல்கிறாரு? நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அது எவ்வளோ அழகாக கம்பீரமாக சொல்கிறார். நம்மளால் அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நமக்கென்று ஒரு சில வேலைகளை நியமிச்சிருக்கிறார் இந்த உலகத்தில். நம்மளால் சொல்ல முடியுமா? சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஏசு எவ்வளோ தைரியமாக அவரோட வார்த்தையை சொல்கிறாரு பாருங்களேன். ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில் வந்தார் அது எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஆனால் நம்ம என்ன நோக்கத்தில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அது எதையுமே நம்ம தொடக்கூட இல்லை. அப்படியே காலையில் சர்ச்சுக்கு வரோம், 8 மணிக்கு வரோம், ஆராதனை பண்ணுறோம், மெசேஜ் கேட்குறோம், காணிக்கு போட்டு தாட்டா பாப்பையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி தான் இருக்கிறோம். இதை சில டைமில் முடிந்ததுன்னு சொன்னாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது ஆண்டவருக்கு இருந்தது, ஒரு திருப்தி. இப்போ நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு திருமணம் நம்ம எடுத்து நடத்துகிறோம்னு வச்சுங்களேன். அந்த திருமணம் முடிகிற வரையும் நம்மளுக்கு ஒரு அப்படியே படப்படப்பாக இருக்கும். நம்மளால் அது திருமணம் முடிகிற வரையும் நம்ம அது ஆண்டவரே நல்லபடியாக முடியணும் ஆண்டவரே. திருமணம் முடிச்ச பிறகு ஆண்டவரை கண்டுக்கவும் மாட்டோம். ஓகே வாங்க எல்லோரும் போய் ஜாலியாக இருக்கலான்ட்டு போய்டும். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் அதே மாதிரி தான் ஆண்டவருக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, முடிந்ததுன்ட்டு. இது கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்களா? டெட்டலஸ்டாயின்னு சொல்லுவாங்க. டெட்டலஸ்டாயின்னா பர்ஃபெக்டாக முடிச்சிட்டார், எந்த பிசுரும் இல்லை. சும்மா நம்மளை மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்தோடனே வேலை செய்கிறது, அவர் போய் உக்காந்துக்கிற அந்த கதைலாம் இல்லை அவர்கிட்ட. பிசுறு தட்டாமல் பக்காவாக கிளியராக முடிச்சார். அதை தான் கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க டெட்டலஸ்டாய் சொல்லுவாங்க. டெட்டலஸ்டாய்னா ஒரு ராஜாவின் இடத்துல இந்த வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, வேலை பணி செய்கிறவர்கள் ராஜாவின் இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தையில் தான் டெட்டலஸ்டாய். இந்த ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வருவாங்க, இப்போ வார்டன் சொல்கிற வார்த்தை டெட்டலஸ்டாய். ஒரு கார்பென்ட்ரு இவங்கெல்லாம் முடித்து விட்டு அந்த காலத்தில் அவங்க ராஜாவின் இடத்துல போய் சொல்லக்கூடிய வார்த்தை டெட்டலஸ்டாய். இந்த பணி செய்ய வேண்டிய இடத்துல, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் நமக்காக இருந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? பிதாவின் இடத்துல சொல்லியிருக்கார் டெட்டலஸ்டாய். எவ்வளோ கம்பீரமாக சொல்லியிருக்கார். டெட்டலஸ்டாய்னா ரொம்ப பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு, எந்த ஒரு பிசுரம் இல்லை. அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டார். அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா ஆமேன்னு சொன்னால் தான் எனக்கு அடுத்து வரும். நீங்கள் அமைதியாக என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு படபடப்பு அதிகமாகும். அல்லேலூயா ஆமேன். எபேசியர் 6:12 எடுத்து வாசிங்களேன். எபேசியர் 6:12. ஆமேன். ஆண்டவர் சாதாரணமாக அந்த சிலுவையுடைய பாடுகளை முடிக்கலை, அவருக்கு போராட்டம் இருந்தது. என்ன மாதிரி போராட்டம்லாம் இருந்ததுன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லியிருப்பாங்க. ஏதோ என்ன மாதிரி போராட்டம்னா மாம்சத்தோடு போராட்டம் இருந்தது. மாம்சத்தோடுன்னா அவர் சாதாரணமாகலாம் நம்ம ஏதோ ஒரு இந்த அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது அண்ணன் துடிப்பார். அண்ணன் ஏன்னா அவரோட வீக் அந்த மாதிரி அண்ணன் துடிப்பார். ஆனால் அவர் அதுவும் ஒரு சரீர பிரகாரமான ஒரு இது தான்.
ஆனால் ஆண்டவர் வந்து அவரோட மாம்சம் வந்து அப்படியே அடித்து கிழிச்சு எடுத்துட்டாங்க. ஆணி கையிலையும் ஆணி, 2 கால் மேலேயும் ஒரு ஆணியை வச்சு இறக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் மாம்சத்தோடு போராடுகிறார் பாருங்கள். யாருக்காக? எனக்கும் உங்களுக்காக மட்டும்தான், அது வேறு யாருக்காகவும் கிடையாது. நம்மளுக்காக தான் அவர் மாம்சத்தோடு போராடினார், இரத்தத்தோடு போராடினார், துறைத்தலங்களோடும் போராட்டம் இருந்தது, அதிகாரங்களோடு போராட்டம் இருந்தது. இந்த பிலாத்து ரொம்ப பண்ணி உயிர் எடுத்துட்டான், அவரோட ரொம்ப போராடினார் அவர். அங்கே இருக்கிற ஜனங்க அதுக்கு மேலே சிலுவையில் இறங்க சிலுவையில் இறங்கன்ட்டு ரொம்ப போராட்டம் பண்ணார் அவங்க கூட அவர் ஆண்டவர். இவ்வளோ போராட்டங்கள்லாம் கடந்து கடைசியாக நம்ம தம்பி லூசிஃபர்கிட்டையும் போராடினார். அவன் தான் ரொம்ப பயங்கரமானவன். அவன் தான் இந்த எல்லா வேலைகளையும் செஞ்சான். நம்மக்கிட்ட பக்கத்துலேருந்து நம்ம சும்மா லைட்டாக நவுந்தாலும் எப்போடா கேப் கிடைக்கும் பூரலான்னு பார்க்குறவன். அங்கே ஆண்டவர் இவ்வளோ பாடுகளை அனுபவிக்கும் போது அவன் சும்மா இருப்பானா? கண்டிப்பாக அங்கே நின்று இருந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவனை பார்த்து, தம்பிங்க வா, எல்லாம் முடிஞ்சு கிளம்பு. எப்படி தம்பிங்க வா, எல்லாம் முடிஞ்சு கிளம்பு அப்படி சொன்னார். ஆனால் நம்மளுக்கும் இந்த உலகத்தில் இந்த மாதிரி பாடுகள் உண்டு. ஆண்டவர் தான், நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் தான் அங்கே எல்லா பாடுகளாக நம்மளுக்காக அடித்து எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சுட்டாரு, நம்ம எதுக்கு அந்த பாடுகள்? ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி சிலுவையில் அரைக்கப்பட்ட பாடுகள் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு நிமிஷம், அதே யோவானில் 17:27 வாசிக்க வேணாம், 17:27, யோவான் 17:27 தான் நினைக்கிறேன். ஒரு வசந்த பார்த்தீங்கன்னா, ஒரே தரம் நான் செய்து முடித்தேன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே தரம் அவர் வந்து எல்லா இதுவும் சிலுவையிலையும் அவர் அரைஞ்சிட்டார். நம்ம திருப்பி அந்த வந்து பாடுகளை அனுபவிக்க வேண்டிய வேலை இல்லை. ஆனால் இந்த உலகத்தின் பாடுகள் நம்ம அனுபவிச்சாகணும். புரியுதா? இந்த உலகத்தின் போராட்டங்கள் நம்ம இருக்கும். நம்மளுக்கும் இந்த உலகத்தில் மாம்சத்தோடு போராட்டம் இருக்கும். ஆண்டவருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட போராட்டம் இல்லை, மாம்சத்தோடு போராட்டம். நம்ம 8 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும்னுவோம், ஆனால் 8 மணிக்கு வரமாட்டோம். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ஒரு 9 மணிக்கு போகலாம் அப்படின்னும். அது ஒரு மாம்சத்தோடு போராட்டம் தான். அப்புறம் என்ன பண்ணுவோம்? உடம்பு சரியில்லைனா, தலைவலிக்குது, டாக்டர்கிட்ட போகணும். இது எல்லா எல்லாமே மாம்சத்தோடு போராடணும். இரத்தத்தோடு போராட்டம் இருக்கும், துறைத்தலங்களோடு போராட்டம் இருக்கும், அதிகாரங்களோடு போராட்டம் இருக்கும். இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களை கேட்டால் தெரியும், இந்த அதிகாரிகளோட, இந்த அரசு அதிகாரிகளோட எவ்வளோ போராடுறோன்ட்டு எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இந்த போராட்டம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி பிசாசோடவும் போராட்டம் நம்மளுக்கு இருக்கும். நம்ம கொஞ்சம் இதுவானாலும் பிசாசு உள்ளே பூந்து பயங்கரமாக கலக்கி எடுத்துருவான். அவனோட நம்மளுக்கு போராட்டம் இருந்து தான் ஆகுது, என்ன பண்ணுறது? ஆனாலும் இந்த போராட்டம் எல்லாமே ஆண்டவர் அழகாக நேர்த்தியாக முடிச்சிட்டார். அல்லேலூயா. இயேசு என்ன வந்து ஆண்டவருக்கு என்று ஒரு நியமித்தாரோ இது எல்லா போராட்டத்தையும் போராடி முடித்து விட்டார். அல்லேலூயா. சொல்லவே மாட்டிங்களா? ஆமாம். இதில் அப்படியே நம்ம லைனாக பார்க்கலாம். நாமளும் சில காரியங்களை இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். என்னென்ன காரியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எபேசியர் 6:13 திரும்பி வாசிங்களேன். ஆமென். ஆண்டவர் இந்த சிலுவையில் பாடுகள் அவர் முடிக்கும் போது அவருக்கு தேவைப்பட்ட ஒரு ஆயுதம்னா சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு போருக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு ஆயுதம் இல்லைன்னா நம்மளால் அந்த போரை சந்திக்கவே முடியாது. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், ஒரு கோர்ட்டுக்கு போனால் கூட நம்மளுக்கு பேசக்கூடிய திறன் இருந்தால் தான் கோர்ட்டில் கூட நம்ம வாதாட முடியும். அதுதான் ஒரு ஆயுதம். ஆயுதம் இல்லாமல் எந்த ஒரு போர்லையும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அது மாதிரி ஆண்டவர் சிலுவை போராட்டத்தில் ஜெயித்து முடிக்கிறதுக்கு ஒரு சர்வாயுத வர்க்கம் அவருக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா. இது அப்படியே நம்ம வாசிச்சுட்டே வந்தோம்னா எபேசியர் 6:14 18 19 வரை நம்ம வாசித்தாலே தெரியும். இந்த வசனத்தை ஒன்று ஒன்றா நம்ம வாசித்தாலே தெரியும். என்னென்ன சர்வாயுத வர்க்கம் பார்த்தீங்கன்னா, சத்தியம், உண்மை. நம்ம வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். முதல்ல நம்ம வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் உண்மை இருந்தது, சத்தியம் இருந்தது. அதனால தான் அவர் அந்த சிலுவையின் பாடுகளை ஜெயித்து முடித்தார். இன்னொரு ஆயுதம் என்னன்னு பார்த்தோன்னா, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள்ள. ஆண்டவருக்கு சரியான விசுவாசம். நம்ம அவர் ஈக்குவலுக்கு நம்மளால் போக முடியாது. ஆனால் பயங்கரமான விசுவாசத்தோடு இருந்தார் அவர். அந்த சிலுவை பாடுகளை முடித்து 3வது நாள் நான் திருப்பி உயிரோடு எழுந்துடுவேன் என்ற ஒரு விசுவாசம். நம்ம கூட சாதமாக ஜபிச்சோன்னா, ஆண்டவரே இது நடக்க போகுது, நடந்துடுச்சு ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜபிக்கல. அது மாதிரி ஒரு விசுவாசம் நம்ம இந்த போராட்டத்துக்கு தேவைப்படுகிற ஒரு சர்வாயுத வர்க்கமாக இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா ஜபம். இன்றைக்கி எத்தனை பேர் ஜபிக்கிறோம்?
நான் இல்லை, நான் ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் விட்டு விட்டு தான் ஜெபிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து காலையில் எழுந்து ஜெபிக்கிறது இல்லை. சண்டே ஆலயத்துக்கு வரோம், வீட்டுக்கு போனோடனே சமைக்கிறதை பார்க்குறோம், வேலைக்கு போயிடுறோம், அவ்வளோதான். ஜெபிக்கிறது இல்லை. வசனம் கூட யாரும் வாசிக்கிறோமான்னு தெரியல. வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, வாசிக்காதவர்களுக்கு தான் இது, ஜெபிக்காதவர்களுக்கு தான் இது. நம்ம யாருமே அது மாதிரி செய்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் வந்து தொடர்ந்து ஜெபத்தினாலேயே இருப்பார். அந்த 40 நாள் அவர் ஜெபம் பண்ணி அதாவது 40 நாள் அவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. அவங்க கூட இருக்கிற சீசர்கள்லாம் நல்லா தூங்குறாங்க. அதுதான் நம்ம தூங்கின்னு இருக்கிறோம், அவர் ஜெபம் பண்ணுகிறார். நம்ம இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால் இந்த நம்மளுடைய இந்த பாடுகள் எல்லாம் வந்து நம்ம போராடி முடிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த மனித குலத்தில் இங்கே இருக்கிற பாடுகளை நம்ம ஜெயித்து வரணும்னா இந்த ஆயுதங்கள்லாம் நம்மளுக்கு தேவை. முதல்ல என்ன சொன்னேன்? சத்தியம் என்னும் ஆயுதம் தேவை. 2வது விசுவாசம் என்னும் கேடகம் அது தேவை. 3வது ஜெபம் என்னும் ஆயுதம் நம்மளுக்கு தேவை. 4வதாக சுவிசேஷம் என்னும் ஆயுதம் நம்மளுக்கு தேவை. முக்கியமாக இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம யாருன்னா சுவிசேஷம் சொல்கிறோமா? யாருமே யாருக்கும் சொல்கிறது இல்லை. நம்ம யாருன்னா தெரிஞ்சுனா கூட நம்ம இப்போ சொல்கிற சூழ்நிலைகளும் இல்லை. இருந்தாலும் நம்ம மீறி வந்து நம்ம சச்சாளுங்கக்கிட்டே நம்ம யாரும் சுவிசேஷம் பண்ணுறதில்லை, சொல்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. சுவிசேஷம் ஆண்டவர் வந்து சுவிசேஷம் செஞ்சார். இன்னும் நம்ம இதில் ஹைலைட் என்னென்னா, சிலுவை பாடுகள், அவர் சிலுவையில் அவ்வளோ தூரம் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த வலியோடு துடிச்சுன்னுக்கிறார். அங்கே கூட ஒரு ஆத்மாதாயம் பண்ணுறாரு. நம்ம யாருன்னா செய்வோமா? நம்மளுக்கு யாருன்னா உடம்பு சரியில்லாம், யாருன்னா பக்கத்தில் வந்து பேசுனாங்க, நேஜப்பா தூக்கம் வெறுப்பேற்றிருக்காரு, உடம்பு சரியில்லை எனக்கு. ஆனால் அப்படியே நம்ம உடம்பு சரியில்லை கூட சர்ச்சு கூட வர மாட்டோம். அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்பார், ஏன்பா வரல? ஆனால் உடம்பு சரியில்லைண்ணா, ஆனால் வர முடியலண்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட பாருங்களேன், பிதாவானவர் என்ன அவருக்கு வந்து நிர்ணயத்தை அவருக்கு செய்து கொடுத்தாரோ அதையெல்லாம் நேர்த்தியாக செஞ்சு முடித்தார். அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் ஆத்மா ஆதாயத்தை பண்ணி அவர் பிதாவானவர் என்ன நோக்கத்தோடு என்ன வேலையை அவருக்கு செய்து கொடுத்தாரோ 100% பர்ஃபெக்டாக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்மளும் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கென்று சில வார்த்தை நம்ம செய்யணுன்ட்டு சில வந்து வேலைகள்லாம் இருக்குது. என்னென்ன வேலைன்னா அதான் சத்தியம், அந்த சுவிசேஷம், நம்ம ஜெபம் பண்ணணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இது மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு முடித்தால் தான் பரலோகத்தில் நம்மளுக்கென்று ஒரு இடம் இருக்கும். அண்ட் அல்லேலூயா. நம்ம வெளியிலலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம், இதை எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால் சொல்கிறேன். நம்ம சர்ச்சிலேயே நம்ம போதகர் அவர் இப்போது இறந்தார் சமீபத்தில். போதகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் உண்மையால் முக்கியமான ஒரு சாட்சி. அவர் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் வந்தாங்க. இவ்வளோ பேர் அவர் வந்து எவ்வளோ பேர் அவர் ஆத்மாதாயம் பண்ணியிருக்கார் பாருங்கள். அவர் நைட்டு 12 மணிக்கு ஜெபிப்பாராம். எப்போ ஜெபிப்பார்னு அவருக்கே, எப்போ தூங்குவார்னு அவருக்கே தெரியாது. ஆனால் அது தூக்கத்தை விட ஜெபம் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. என்னன்னு அவர் இந்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடித்துட்டு தான் மேலே போயிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவருக்குள்ளே ஒரு சத்தியம் இருந்தது. எனி டைம் பைபிளில் வந்து எந்த இடத்துல வந்து பைபிளே பார்க்க மாட்டார், அவர் குறிப்பு கூட எழுத மாட்டார், சத்தியத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவார். அவருக்குள்ளே சத்தியம் இருந்தது, விசுவாசம் பயங்கரமாக இருந்தது, அவர்கிட்ட ஜெபம் இருந்தது, சுவிசேஷம் இருந்தது. அவர் சுவிசேஷம் பண்ணி ஊழியம் பண்ணனால தான் இன்றைக்கி நம்மளாம் இங்கே உட்காந்துருக்குறோம். நம்மளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம போதகர் தான், வெளியே யாரையும் தேட வேண்டாம். நம்மளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம போதகர் தான். நம்ம போதகர் அவர்கள் நம்மளை எல்லாரையும் ஒரு ஊழியம் செய்யுது, நம்மளை சுவிசேஷத்தினுக்குள்ளே நடத்தி ஆண்டவருக்குள்ளே நடத்தி இங்கே உட்கார வச்சுட்டு தான் எல்லாத்தையும் செய்யுது. அவரும் கம்பீரமாக பரலோகத்தில் போய் சொல்லியிருப்பார், முடிந்தது, என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் நான் நல்லபடியாக நேர்த்தியாக முடித்துட்டு உங்கள் இடத்துல வந்திருக்கிற ஆண்டவர் ரொம்ப கம்பீரமாக சொல்லியிருப்பார். நாமளும் இனிமேட்டு நம்மளுடைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கென்று என்ன காரியங்களை செய்திருக்கிறாரோ அதை நம்ம நேர்த்தியாக செஞ்சு முடித்தோன்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் என்ன தருவார்? ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. என்ன யாருக்குமே பிடிக்கலையா மெசேஜ்? ஆமென். இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து சபையை வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கணும், ஆத்மா ஆதாயப்படுத்தணும், நம்ம சபை வளரும். அது மட்டும் இல்லை, நம்ம சபைக்கென்று முன்னாடி வரணும். நம்மளை தேடி வாய்ப்பு வரவே வராது, நம்ம தான் வாய்ப்பு. ஆண்டவர் தான் நம்மளை தேடி வருவார். வாய்ப்பையும் தேடி எத்தனும் நம்ம பாக்கெட்டில் கொடுக்க மாட்டார், நம்ம தான் தேடி போகணும். வாய்ப்பு தான் நம்ம தேடி போகணும், ஆண்டவர் நம்மளை தேடி வருவார். அல்லேலூயா. அதனால் சீக்கிரமாக நம்ம வந்து மனம் மாறி ஆண்டவர் என்ன நம்மளுக்கு இந்த உலகத்தில் நியமித்திருக்காரோ பர்ஃபெக்டாக முடிச்சு நம்மள டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை, நம்மளுக்குன்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும்
மலராய் வாழ்கின்றார். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றார். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்